வணக்கம். நம்ம நாட்டுல பொருளாதாரம், கல்வி முறை, அப்புறம் அரசியல் தலைவர்கள் இது மூணுக்கும் நடுவுல யாருக்கும் அவ்வளவு எளிதில புரியாத ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு தொடர்பு ஒளிஞ்சிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த விளக்க தொகுப்புல நம்ம ஆழமா அலச போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுதான். 146 கோடி மக்கள் இருக்கிற நம்ம நாட்டுல ஒரு மாசத்துக்கு 60,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு தரமான வேலைய ஏன் அரசாங்கத்தால எல்லாருக்கும் உறுதியா கொடுக்க முடியல? இந்த சிக்கலை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம பொருளாதாரத்தோட நிஜ நிலைமையை நாம கொஞ்சம் உற்று பார்க்கணும். 36 கோடி சும்மா இல்லைங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல வேலை செய்யறதுக்கு தயாரா காத்துட்டு இருக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கை. உலகத்திலே மிகப்பெரிய மனித வளம் இதுதான். ஆனா ஒரு வருத்தமான உண்மை என்னன்னா, நம்ம கல்வி அமைப்பு இந்த மிகப்பெரிய மனித வளத்தை ஒரு முழுமையான வேலைவாய்ப்பா மாத்துறதுல ரொம்பவே கோட்டை விட்டுடுச்சு. இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. நீங்க எவ்வளோ அதிகமா படிக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமா உங்களுக்கு வேலை கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதான் நிஜம். பட்டதாரிகளுக்கு இடையில வேலையின்மை விகிதம் 29.1% இருக்கு. ஆனா படிக்காதவங்களுக்கு இடையில இது வெறும் 3.4% மட்டும்தான். அதிலும் குறிப்பா பட்டம் வாங்கின பெண்கள்ல வேலையின்மை விகிதம் 34.5% தொடுது. இது உண்மையிலே நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு டேட்டா இல்லையா? இதுக்கு என்ன முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் எல்லாம் அசுர வேகத்துல நிறைய வந்துருச்சு. ஆனா வேலைக்கு தேவையான திறன்கள் அந்த வேகத்துல வளரல. இதனால பெரும்பாலான பட்டதாரிகள் தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத வேலைகள்லயோ அல்லது நிரந்தரமே இல்லாத கிக் எக்கானமி வேலைகள்ல தான் சிக்கிக்கிறாங்க. அரசாங்கத்தால மட்டும் எல்லார் கையிலயும் 60,000 ரூபாய் வேலையை கொடுத்துட முடியாதுங்க. இதுக்கு முதலீடு, பாலிசி, அப்புறம் மிக முக்கியமா நாம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிற முறையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் தேவை. அந்த பழைய மனப்பாடம் பண்ற சிஸ்டம் எல்லாம் இனிமேல் சுத்தமா வேலைக்காகாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு சாட் ஜிபிடி, கிளாட் மாதிரி ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற எந்த தகவலையும் அது ஒரு செகண்ட்ல கொடுத்துரும். அதனால மனித மூளை அப்படிங்கிறது இனிமே தகவல்களை சேமிச்சு வைக்கிற ஒரு மெமரி கார்டா இருக்கக்கூடாது, தகவல்களை பகுப்பாய்வு செய்யற ஒரு ப்ராசஸரா மாறணும். சரி, அப்ப எப்படிப்பட்ட சிந்தனையாளர்களை உருவாக்குறது? நம்ம கல்வி முறையில இந்த 5 முக்கியமான மாற்றங்கள் கட்டாயம் தேவை. 1. எதை பார்த்தாலும் ஏன் அப்படின்னு கேட்க பழகணும். 2. தாமஸ் எடிசன் மாதிரி தோல்வியை ஏத்துக்க கத்துக்கணும். 3. ஏஐ டூல்ஸை ஒரு எதிரியா பார்க்காம நம்மளோட சக பயணியா பயன்படுத்தணும். 4. உடலும் மனசும் இணைஞ்ச ஒரு முழுமையான கல்வி தேவை. அப்புறம் 5வது, நம்ம படிக்கிறத அன்றாட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம கல்வி முறையில இந்த கேள்வி கேட்கும் திறன் இல்லாததால தான் நாம ரொம்ப ஈஸியா அரசியல்வாதிகளோட உளவியல் வலைக்குள்ள விழுந்துடுறோம். அதுக்கு பேர் தான் ஸ்கேப் கோட்டிங், அதாவது பலிக்கடா ஆக்குதல். சிஸ்டத்துல நடக்கிற தப்புகளுக்கு பொறுப்புல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழியை அப்படியே சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் மேலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேலேயும் திருப்பி விட்டுருவாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசியல்வாதிகள் எப்படி நிஜமான பிரச்சனைகளை மறைக்கிறாங்க அப்படிங்கறது தான். வேலை இல்லையா? உடனே வெளியூர் ஆட்கள் வந்து நம்ம வேலையை திருடுறாங்க அப்படின்னு பழிய போடுவாங்க. பொருளாதாரம் சரியில்லையா? அதுக்கு வேற ஒரு சிறுபான்மையினரை சுட்டி காட்டுவாங்க. கல்வியோட தரம் பத்தி கேள்வி கேட்டா கேள்வி கேட்கறவங்கள தேச விரோதிகள்னு முத்திர குத்துவாங்க. இதை எல்லாமே அவங்களோட தோல்விகள்ல இருந்து நம்ம கவனத்தை திசை திருப்புவதற்காகவே செய்யப்படுற ஒரு தந்திரம். நாம இப்படிப்பட்ட தேவையில்லாத அரசியல் விவாதங்களை திசை மாறி போயிட்டு இருக்கும்போது நிஜமான மிக பிரம்மாண்டமான சில பிரச்சனைகளை தவற விட்டுடுறோம். உதாரணத்துக்கு, இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெயில 85% வெளிநாடுகள்ல தான் இறக்குமதி செய்யுதுங்கிற உண்மையை நாம பல நேரங்கள்ல மறந்துடுறோம். இது நம்ம நாட்டு பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால். உலகத்துல எங்கேயாவது ஒரு போர் வந்தா க்ரூட் ஆயில் விலை $110 $120 வரைக்கும் எகிரிடும். அப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவோட இறக்குமதி செலவு 174 லட்சம் கோடியை தாண்டிடும். இது உடனே நாட்டுல ஒரு மிகப்பெரிய பணவீக்கத்தையும் ரூபாய் மதிப்புல வீழ்ச்சியும் கொண்டு வரும். இதனால தான் பெட்ரோல், டீசல், உரம், சிமெண்ட் அப்படின்னு எல்லாத்தோட விலையும் கிடுகிடுன்னு உயருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க கடைசியா பார்த்த அரசியல் விவாதம் எதை பத்தி இருந்துச்சு? இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாமே ஒரு கோப பொருளாதாரத்துல தான் இயங்குது. மதமாற்ற புகார்கள், வீடு இடிக்கப்பட்டது மாதிரியான உணர்ச்சிகரமான செய்திகள்ல தான் அவங்க அதிக கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வியூஸ் கொடுக்கும். ஆனா அதே நேரத்துல சமையல் கேஸ் விலை 60 ரூபாய் உயர்ந்ததை பத்தியோ பணவீக்கத்தை பத்தியோ விவாதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார தகவல்கள் எல்லாமே ரொம்ப போர் அடிக்கிற விஷயமா இருக்கு. இந்த நிஜமான பொருளாதார வீழ்ச்சிகளை சமாளிக்க கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? மக்கள் வீட்ல சும்மா தூங்கிட்டு இருக்கிற சுமார் 25,000 டன் தங்கத்தை எப்படி சிஸ்டம்குள்ள கொண்டு வருதுன்னு பிளான் பண்றாங்க. அப்போதான் கருவூலங்களை நிரப்ப முடியும், இறக்குமதி செலவுகளை குறைக்க முடியும். அரசாங்கம் அப்படிங்கிறது ஏதோ தானா இயங்குற ஒரு விஷயம் இல்ல. கடனை அடைக்கவும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் நம்மளோட வளங்களை நம்பி இருக்கிற ஒரு திட்டமிடப்பட்ட சிஸ்டம் அது. இங்கதான் அரசியல்வாதிகள் ஒரு பெரிய மேஜிக் பண்றாங்க. அவங்க நம்ம கிட்ட இருந்து வரியாக பணத்தை வாங்குறாங்க, அதை கருவூலத்துல சேர்க்கறாங்க, அப்புறம் அதே பணத்தை நலத்திட்டங்களை நமக்கு திருப்பி தராங்க.
ஆனா அதை எப்படி விளம்பரப்படுத்துவாங்க? தங்கள ஒரு ரட்சகரா காட்டிக்கிறதுக்காக இது தாங்களே சொந்தமா மக்களுக்கு கொடுக்கிற ஒரு பரிசு மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நம்ம ஊர்ல சினிமா ஹீரோக்களுக்கும் இந்த அரசியல் ரட்சகர்களுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைங்க. சினிமாவுல ஒரு தனி மனிதன் 2.5 மணி நேரத்துல மொத்த சிஸ்டத்தையும் எதிர்த்து ஜெயிச்சிடுவான். அதே நம்பிக்கையை தான் அரசியலும் மக்கள் தேடுறாங்க. ஒரு தனி மனிதன் வந்து அடுத்த 5 வருஷத்துல மொத்த அமைப்பையும் மாத்திடுவான்னு நம்புறாங்க. ஆனா நிஜம் என்னன்னா, சினிமா அப்படின்றது முன்கூட்டியே எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை. நிஜ உலகத்துல இருக்கிற சிக்கல்கள் அவ்வளோ ஈஸியா ஒரே ஒரு மனிதனால தீர்க்கப்படக்கூடியவே இல்ல. அது நடிகரா இருந்து வந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப வருஷமா இருக்கிற தேசிய தலைவர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் இதே ஃபார்முலாவை தான் பயன்படுத்துறாங்க. ஒரு தனி மனித வீரக்கதை, அதோட மாற்றத்துக்காக ஏங்குற மக்கள், அப்புறம் நிறைய நம்பிக்கை தரும் வாக்குறுதிகள். இது 3 சேரும்போது தான் ஒரு அரசியல் பிம்பம் உருவாகுது. தங்களோட கொள்கைகள் பத்தின ஆழமான கேள்விகளை தவிர்க்க மக்கள் கூட ஒரு எமோஷனல் கனெக்ட் உருவாக்க இந்த ஃபார்முலா ரொம்பவே உதவி செய்யுது. இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். மனப்பாடம் செய்ய வைக்கிற ஒரு தவறான கல்வி முறை கேள்வி கேட்க தெரியாத ஒரு சமூகத்தை உருவாக்குது. அவங்க பொருளாதார உண்மைகளையும் கச்சா எண்ணெய் மாதிரியான நிஜமான நெருக்கடிகளையும் பார்க்க தவறுகின்றார்கள். இந்த அறியாமையை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் உணர்ச்சிகரமான செய்திகள் மூலமும் பலிக்கடா தந்திரங்கள் மூலமும் மக்களை ரொம்ப ஈஸியா கையாள்றாங்க. இது உண்மையிலேயே ஒரு முடிவில்லாத ஒரு சுழற்சி. இந்த நச்சு சுழற்சியை நாம உடைக்கணும்னா வெறும் தகவல்களை மனப்பாடம் செய்யற சமூகத்திலிருந்து ஏன், எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்கிற சமூகமா நம்ம மாறணும். கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, இந்த சிஸ்டம் மாறணும்னா நாம எப்பவுமே ஒரு புது தலைவனை தேடி ஓடிக்கிட்டே இருக்கணுமா, இல்ல அடிப்படை அமைப்பையே மாத்துறதுக்கு நாமளே கேள்விகள் கேட்க தொடங்கணுமா? சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.